படத்திற்கு 3 தேசிய விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டுக்கான 71வது தேசிய விருதுகள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அறிவிக்கப்பட்டன. இதில் சிறந்த தமிழ் படமாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண், MS பாஸ்கர் நடித்த பார்க்கிங் படம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. சிறந்த திரைக்கதைக்காகவும் பார்க்கிங் படத்திற்காக இயக்குநர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டார். பார்க்கிங் படத்தில் வெறித்தனமான நடிப்பை வெளிப்படுத்திய MS பாஸ்கருக்கு சிறந்த துணை நடிகர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல வாத்தி படத்தில் சிறப்பான பாடல்களை கொடுத்ததற்காக GV பிரகாஷ் குமாருக்கு சிறந்த இசையமைப்பாளருக்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழில் வெளியான லிட்டில் விங்ஸ் என்ற ஆவணப்படத்திற்காக சரவண மருது, சவுந்தரபாண்டி மற்றும் மீனாட்சி சோமன் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர். சிறந்த கலை மற்றும் கலாசார ஆவணப்படத்திற்கான விருது ஆங்கிலத்தில் உருவான டைம்லெஸ் தமிழ்நாடுவுக்கு வழங்கப்பட்டது. இயக்குநர் கமக்யா நாராயண் சிங் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்த ஆவணப்படத்தை உருவாக்கியிருந்தார். இந்தியா உட்பட அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் உத்தரவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். குறைந்தபட்சமாக 10%, அதிகபட்சமாக 41% வரையிலும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 69 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளது. சிரியாவுக்கு 41% வரி விதிக்கப்பட்டுள்ளது. லாவோஸ் மற்றும் மியான்மருக்கு 40% விதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துக்கு 39%, ஈராக் மற்றும் செர்பியாவுக்கு 35%, லிபியா மற்றும் அல்ஜீரியாவுக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு 25% வரியும், வியட்நாம் மற்றும் தைவானுக்கு 20% வரியும், பாகிஸ்தானுக்கு 19% வரியும், இஸ்ரேல், நார்வே, நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 15%, குறைந்தபட்சமாக பிரேசிலுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை 15%க்கும் அதிகமான இறக்குமதி வரி கொண்ட பொருட்களுக்கு இந்த புதிய வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 15%க்கும் கீழ் உள்ள பொருட்களுக்கு வரி 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வருகிற 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகள் மற்றும் நிலை பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. டீசல் செலவு மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வுக்கு ஏற்ப பயண கட்டணத்தை உயர்த்த தனியார் பேருந்து சங்கங்கள் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தனியார் ஆம்னி பேருந்துகள் மற்றும் தனியார் நிலை பேருந்துகளுக்கு விரைவில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பேருந்துகளுக்கு மட்டும் பேருந்து கட்டண உயர்வு இருக்கும் என்றும் அரசு பேருந்துகளுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது எனவும் போக்குவரத்துத்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் அண்மையில் பதவி விலகியதைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அறிவிக்கை வரும் 7ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும், வேட்புமனு தாக்கல் ஆகஸ்ட் 21ஆம் தேதி தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 22ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும், வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஆகஸ்ட் 25ஆம் தேதி கடைசி நாள் என்றும் குறிப்பிட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் செப்டம்பர் 9ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்றும், வாக்கு எண்ணிக்கை அன்றைய தினமே நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நெல்லை பாளையங்கோட்டையில் காதல் விவகாரத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்ட கவினின் உடல் 5 நாட்களுக்கு பிறகு அவருடைய சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்தில் தகனம் செய்யப்பட்டது. IT ஊழியர் கவின் பாளையங்கோட்டை KTC நகரில் கடந்த 27ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் கவின் காதலித்து வந்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் சரணடைந்த நிலையில் சுர்ஜித்தின் தாய், தந்தை இருவரையும் கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து கவினின் உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு சுர்ஜித்தின் தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் கைது செய்யப்பட்ட நிலையில் கவினின் பெற்றோர் உடலை வாங்க சம்மதம் தெரிவித்தனர். இதையடுத்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கவின் உடல் அவருடைய சொந்த ஊரான ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்திற்கு கொண்டுவரப்பட்டு அவருடைய இல்லத்தின் முன்பு வைக்கப்பட்டது. அங்கு தூத்துக்குடி MP கனிமொழி, அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட்,
தூத்துக்குடி மேயர் ஜெகன் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மலர் வளையம் வைத்து குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். பின்னர் கவினின் உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. முறைப்படுத்தாத வளர்ச்சி காரணமாக நாட்டின் வரைபடத்தில் இருந்து ஹிமாச்சல பிரதேசம் காணாமல் போகும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்திருப்பது அம்மாநில மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பசுமை பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடத்தில் உணவு விடுதி கட்ட அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து 4 வாரங்களில் மனு தாக்கல் செய்ய அம்மாநில அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் குலுமணாலியில் அண்மையில் ஏற்பட்ட மேக வெடிப்பை சுட்டிக்காட்டி முறைப்படுத்தாத வளர்ச்சி தொடர்ந்தால் நாட்டின் வரைபடத்திலிருந்து ஹிமாச்சல பிரதேசம் காணாமல் போகும் என நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் வருவாய் பெருக்கத்திற்காக சுற்றுச்சூழலை பலி கொடுக்க வேண்டாம் எனவும் நீதிமன்றம் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. அர்ஜென்டினா கால்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி டிசம்பர் மாதம் இந்தியா வரவுள்ளார். டிசம்பர் 13 முதல் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மெஸ்ஸி கொல்கத்தா, மும்பை, டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக டிசம்பர் 14ஆம் தேதி மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெறும் நட்பு ரீதியிலான கிரிக்கெட் போட்டியில் மெஸ்ஸி பங்கேற்க இருப்பதாகவும் அவருடன் இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான்கள் சச்சின், தோனி, விராட் கோலி பங்கேற்க வாய்ப்புள்ளதாகவும் மும்பை கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான பெருவில் மணல் புயல் தாக்கியது. பெருநாட்டில் இகாவில் திடீரென மணல் புயல் தாக்கியதால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர். சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் மணல் மற்றும் புழுதியால் மூடப்பட்ட காட்சிகள் வெளியாகின. சுமார் 50 கிலோமீட்டர் வேகத்தில் 3 மணி நேரம் வரை பலத்த காற்று வீசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர பகுதிகளிலும் மணல் புயல் தாக்கம் உணரப்பட்டது. தோள்பட்டை காயம் காரணமாக இங்கிலாந்து பந்து வீச்சாளர் கிறிஸ் ஓக்ஸ் 5வது டெஸ்டில் இனி விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஃபீல்டிங் செய்யும் போது பவுண்டரி லைனில் பந்தை தடுப்பதற்காக டைவ் அடித்த போது இடது கை தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டு மைதானத்தை விட்டு கிறிஸ் ஓக்ஸ் வெளியேறினார். இதனால் நடப்பு டெஸ்ட் போட்டியில் களமிறங்க மாட்டார் எனவும் தொடர் முடிந்தவுடன் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் எனவும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஓக்ஸ் இல்லாதது 2வது இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படம் முதல் நாளில் 39 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. ஜெர்சி போன்ற படங்களை இயக்கிய கௌதம் தின்னனூரி இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்த நிலையில் தெலுங்கு மட்டுமல்லாமல் தமிழ், ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் இந்த படம் வெளியாகியுள்ளது. விமர்சனங்கள் சற்று கலவையாக வந்தாலும் விடுமுறை இல்லாத ஒரு நாளில் அதிக அளவில் படம் வசூல் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தேவரகொண்டாவின் கரியரில் முதல் நாளில் அதிக வசூலை அள்ளிய படம் என்கிற சாதனையையும் கிங்டம் திரைப்படம் படைத்துள்ளது.